எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நேத்திக்கு வெஸ்ட் பெங்காலில் வந்து 2வது செகண்ட் ஃபேஸ் ஆஃப் அசம்பிளி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து 5 இதுக்கு வந்து எலெக்ஷன் நடந்திருந்தது. அதை வந்து எல்லாம் வந்து எக்ஸிட் போலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த வந்துருக்கு எக்ஸிட் போலு. இவங்களோட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே வந்து டேர்ன் அவுட் எவ்வளோ ஆயிருக்குன்னா வந்து 142 தொகுதிகளில் 92.6% வந்து அவங்களுக்கு வந்து டேர்ன் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வெஸ்ட் பெங்காலில். ஓவராலாக ஃபஸ்ட்டு ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ் ரெண்டும் சேர்த்து வந்து 92.9 வந்து பர்சன்டேஜ் டேர்ன் அவுட் ஆகிருக்கு போலிங் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2021 அந்த அசம்பிளி எலெக்ஷனுடையதை விட மிஞ்சி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் அசம்பிளி போல் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இருக்கிறதுலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பெஸ்ட் டேர்ன் அவுட் எப்போ வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா வந்து பெங்காலில் 2011 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்போ நடந்ததில் வந்து 84.3 ஓட்டர்ஸ் வந்து அந்த இது வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வெட்னஸ்டே அன்னைக்கு நடத்தப்பட்ட எக்ஸிட் போல் அந்த இதில் வந்து பிஜேபி லெட் அலியன்ஸ் அந்த இது வந்து அஸ்ஸாமில் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கருத்து கணிப்பு நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு பற்றி ப்ரிடிக்ஷன் அந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4-5 வந்து இது சென்சஸ் அந்த இதில் வந்து ஓட்டர்ஸ் அவங்கக்கிட்ட வந்து கேட்டதில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா வந்து ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிறவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த விஜயோடது அவருடைய அந்த டிவிக்கே வந்து 98 to 120 சீட்ஸு பொறிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஎம்கே அலியன்ஸ் வந்து 92 to 110 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏஐஏடிஎம்கேவும் வந்து அந்த இல்லை என்டிஏ அப்படிங்கிறது வந்து 234 அதை பற்றி ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி வெறும் கருத்து கணிப்பு மட்டும்தான். அதாவது ஓட்டர் சொல்கிறத பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து அதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி எவ்வளோ இருக்குங்கிறத வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு இடத்துல ஓட்டு போட்டு நம்ம வேறு சொன்னோம் அப்படின்னா வந்து ரிசல்ட் வந்து வேறு மாதிரி தான் கிடைக்கும். இனி 3 இடத்துல வந்து அந்த இது எக்ஸிட் போலில் வந்து சொன்னது அவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா டிஎம்கே லெட் அந்த இது தான் வந்து மெஜாரிட்டி ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிறவங்க வந்து இனியும் அந்த ரிலீஸ் பண்ணலை அந்த இது ரீடிங்ஸ் இந்த ஃபைண்டிங்ஸ் என்னென்னு ஏன்னா நேற்று தான் முடிஞ்சிருக்கு. இனிமே தான் அவங்க என்ன இது அப்படிங்கிறது வந்து பேசி ஓட்டர்ஸ்கிட்ட கேட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இனியும் ஒரு சில போல்ஸ்டர்ஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறாங்க இனியும் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த 3 போல்ஸ் அந்த இதுக்கு சொல்கிறது மாதிரி. தமிழ்நாடு எக்ஸிட் போல் பற்றி சொல்லும்போது ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஐடிஎம்கே 22 to 23 வரைக்கும் அந்த சீட்ஸ் வந்து வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பீப்புள்ஸ் பல்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அந்த இதை பற்றி டிஎம்கே அவங்க வந்து 125 to 145 வின் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஐஏடிஎம்கே வந்து 65 to 80 வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. டிவிகே வந்து 18 to 24 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பிமார்க் அவங்க வந்து எக்ஸிட் போல் பற்றி சொல்லும்போது நம்ம இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு டிஎம்கேக்கு அவங்களும் வந்து 125 to 145 தான் சொல்லியிருக்காங்க. ஏஐடிஎம்கேக்கு வந்து 65 to 85 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிவிகேக்கு 16 to 26 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அளவில் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நாம் தமிழர் கட்சி பற்றி இன்னும் அங்கே எதுவும் மென்ஷன் பண்ணலை. மேட்ரிஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎம்கேவோடது 122 to 132 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐஏடிஎம்கேவோடது 87 to 100, டிவிகேவோடது 10 to 12 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து வெறும் ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். அசம்ஷன் மக்கள் சொல்கிறத வச்சு இவங்க வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. எதுவுமே வந்து இனி ஒரு 2-3 டேஸ் நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணோன்னா May 4 அன்னைக்கு என்ன ஏதுங்கிறது நிலவரம் தெரிய வரும். இவரும் வந்து இப்போது ஷீரடி போயிருந்தார் நேற்று நம்ம டிவிகே பிரசிடெண்ட் விஜய். அங்கேருந்து வேளாங்கண்ணி போகலாம் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. நம்ம சிஎம் வந்து கொடைக்கானல்லேருந்து திரும்பி இந்த எக்ஸிட் போல் வர டைமில் சென்னைக்கு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிறது நம்மளுக்கு வெயிட் பண்ணி பார்த்தா தெரியுங்க. அவ்வளோதான், வெயிட் பண்ணுவோம். இவனே பிரார்த்திச்சு போனோம்னா நல்ல ஒரு தலைவன் கிடைக்கணும்னு சொல்லி அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.